ஹாய், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ஜெட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. எஸ், ட்ரைபாட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ட்ரைபாட் பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ட்ரைபாட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக போயிடுச்சுங்க. ஏன்னா இந்த பாருங்கள், கொரோனா வந்துருச்சு, லாக்டவுன் போட்டாங்க, ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுக்க சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம மொபைல் மவுண்ட் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நமக்கு ட்ரைபாட் தேவை. அதே மாதிரி இப்போ வந்து நான் இந்த மாதிரி யூடியூப் வீடியோ எடுக்கிறேன் இல்லையா, இதுக்கும் ட்ரைபாட் தேவை, ஃபோட்டோகிராஃபிக் ட்ரைபாட் தேவை, ஷார்ட் ஃபிலிம் எதுக்குனாலுமே ட்ரைபாட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க. ஸோ நாம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு கம்மி ரேட்டில் ஒரு ட்ரைபாட் வாங்கணும்னு சொல்லிட்டு அமேசானில் போய் சர்ச் பண்ணால் அந்த ட்ரைபாட் இங்கே காட்டுறேன். இந்த மாதிரி குவாலிட்டி, லோ குவாலிட்டியான கம்மியாக ப்ரைஸில் வரும். நாமளும் அது வந்து சரி லோ குவாலிட்டியாக இருக்குது, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி வாங்கிடுவோம். நாம் இந்த மாதிரி வாங்கி ஏமாறக்கூடாது. ஏன்னா என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ட்ரைபாட்லாம் வாங்கி அவன் ஒரு 1 month 2 month தான் வந்துச்சு. அந்த லெக்கு எல்லாமே அப்படியே தனித்தனியாக வந்துடுச்சுங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரைபாட்லாம் நீங்கள் வாங்கி ஏமாறக்கூடாது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம சேனலுக்கு ஒரு வந்து பெஸ்ட்டு பட்ஜெட் குவாலிட்டி எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு ட்ரைபாட் வாங்கியிருக்கேன். நான் வந்து இந்த ட்ரைபாட் ஏன் வாங்கினேன், இதில் எதனால் இது நான் செலக்ட் பண்ணி வாங்கினேன், இது எவ்வளோ, என்ன, இது எப்படி இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயிலாக வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம சேனலில் ட்ரைபாட் இல்லாத போது எப்படி வீடியோ எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு போய் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்லிட்டு நாம் எப்படிலாம் வீடியோ எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன், போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரைபாட் வந்து ஒரு அன்பாக்சிங் வந்து பார்த்துருவோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் சொல்கிறது தான், நம்ம சேனலை மறக்காமல் வந்து கீழே இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க நண்பா. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி பலவிதமான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ட்ரைபாடோட பிராண்ட் நேம் வந்து டிஜிடெக். ஸோ இதோட மாடல் நம்பர் வந்து DTR-550LW. இதோ ட்ரைபாடோட பாக்ஸ் ஃப்ரண்ட் சைடு எப்படி தான், இது வந்து டிவி கேமராவோட ட்ரைபாட் தான். இப்போ வந்து நமக்கு சைடில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் தந்திருக்காங்க. இது வந்து 5 kg சப்போர்ட் பண்ணும். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5.57 feet. இது ஃபோல்டபுள் பண்ணி வச்சா வந்து 615 mm இருக்கும். இதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா, அந்த டியூப் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 26.5 mm சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட இந்த ட்ரைபாடோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1.2 kg அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 3 செக்ஷனில் வந்து நமக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லெக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த இடத்துல தந்திருக்காங்க. இது வந்து 3 வேல வந்து நம்ம இதோட ஹெட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை லெக்கு வந்து பார்த்திங்கன்னா ரப்பரைஸில் தந்திருக்காங்க. இது வந்து ஹூக், ஏதாவது கேமரா அக்சசரிஸ், அதாவது கேமரா பேக் ஏதாவது மாட்டிக்கலாம், இல்லை வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் பொசிஷன், அதாவது நம்ம வந்து பப்பிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது போர்ட்ரேட்டில் வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கிற மாதிரி, இது வந்து டிவி கேமரா சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து தெளிவாக ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் ஒவ்வொன்று நான் சொல்கிறேன். சரி, இப்போ வந்து இது பாக்ஸ் பிரித்து பாக்ஸ்குள்ளே அப்படி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கவர் தந்திருக்காங்க. பாக்ஸை உரம் போட்டோம், நமக்கு வந்து இந்த மாதிரி கவர் தந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து கவரை வந்து பிரிக்கலாம். கவரை போட்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேக் தந்திருக்காங்க. இது வந்து நம்ம ஈஸியாக வந்து இப்படி வந்து கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி ஈஸியாக நம்ம வந்து கேரி பண்ணிட்டு போய்க்கலாம். இந்த பேகும் வந்து குவாலிட்டியாகவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ இதுக்குள்ளே தான் நமக்கு ட்ரைபாட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜிப் தந்திருக்காங்க. இதுக்குள்ளேயும் ஒரு கவர் தந்திருக்காங்க. இந்த கவரை எடுத்து நம்ம போட்டுருவோம். இதுவும் வரோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரைபாட் இருக்குது. இந்த கவரை எடுக்கிறோம். இதுதாங்க வந்து நமக்கு உள்ளே இருக்கிற ட்ரைபாட். வேறு எதுவும் நமக்கு வந்து பாக்ஸ்குள்ளே வேறு எதுவும் நமக்கு தரலை. ஏன்னா மேனுவல் அது இதெல்லாம் இது கிடையாது. ஏன்னா பாக்ஸ்லேயே சைட்லேயே எல்லாமே இதில் போட்டிருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. I'm feeling better, there's no doubt about it. And my days are brighter, my shoulders are so much lighter. Just for a moment there, I thought that there was nothing more to life. I thought about it, wrote a couple songs about it. Just for a moment. ஓகே, இப்போ வந்து ட்ரைபாட் வந்து அப்படியே கிட்ட இருந்து பார்த்துருப்பீங்க எப்படி எப்படின்னு. உண்மையாகவே சொல்கிறாங்க, அப்படியே இந்த கையில் எடுக்கும் போது வேறு லெவல் ஃபீல், குவாலிட்டியெல்லாம் அப்படியே
அந்த அந்த நீங்கள் தொடும்போதே தெரியும் அந்த ஃபினிஷிங், அந்த சாஃப்ட்னஸ், அந்த டியூபோட அந்த குவாலிட்டி, அந்த ஸ்ட்ராங்னஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். நீங்கள் கையில் உண்மையாக வந்து பட்ஜெட் பெஸ்ட்டு குவாலிட்டினா சொன்னால் கண்டிப்பாக நான் வந்து இதுதான் சொல்லுவேன். ஓகே, இது வந்து எப்படி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, இதை வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. இதை லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி எடுத்திங்கன்னா கரெக்டாக அப்படியே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்படி வச்சுருங்க. இப்போது நாம் மேலேருந்து எப்படி போகலாம், மேலேருந்தே வருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ஸ்ப்ரிங்கு கழட்டினீங்கன்னா இது வந்து தனியாக வரும். இதில் வந்து நம்ம வந்து கேமராவும் மவுண்ட் பண்ணிக்கலாம், நம்ம மொபைல் வேணாலும் மவுண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா இதில் வந்து மொபைல் ஹோல்டர் வந்து நம்ம தனியாக தாங்க பர்ச்சேஸ் பண்ணோம். நான் வந்து தனியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 150 அப்படின்னு சொல்லிட்டு 150 அப்படின்னு நினைக்கிறேன், 150ன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் வந்து தனியாக பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது வந்து அதுவும் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 150 நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் வேணும்னா மொபைல் ஹோல்டர் எப்படி ஃபிட் பண்ணுறதுனா இங்கே பாருங்கள், இங்கே வந்து இது தந்துருக்காங்க. நீங்கள் அப்படியே வந்து இப்படி வந்து டைட் பண்ணிங்கன்னா இதில் அப்படியே வந்து டைட் ஃபிட் ஆகிக்கும். இது ஒன்றும் பெருசு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனா கேமராக்கு இங்கே தந்துருக்காங்க. நம்ம கேமராக்கு அடியில் பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி ஒரு நெட்டு வந்து டைட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து இப்படியே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போது கரெக்டாக இப்படி உள்ளே வச்சு லாக் அழுத்தி விட்டிங்கன்னா லாக் வந்து கரெக்டாக லாக் உட்காந்துக்கும். உண்மையாக சொன்னால் லாக்கு கூட நமக்கு வந்து நல்லா குவாலிட்டியாக தந்துருக்காங்க. எல்லாம் தரது தான், இருந்தாலும் இது வந்து அந்த ஃபீல் பண்ண முடியுது நமக்கு குவாலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா இங்கே பாருங்கள், இது ஒரு அட்ஜஸ்ட், இது வந்து டில்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இப்படி லூஸ் பண்ணிவிட்டு டில்ட் பண்ணணும். டில்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு அட்ஜஸ்ட். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் செட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மொபைல் ஹோல்டரை வந்து செட் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நான் நல்லா வந்து டைட் பண்ணிட்டேன். டைட் பண்ணிட்ட பின்னாடி நம்ம மொபைலை இப்படி சும்மா ஜஸ்ட் இப்படி வச்சிங்கன்னா ஏதோ நம்ம மொபைல் வந்து செட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டைட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து நகராது. இப்போ நம்ம லூஸ் பண்ணோம், இப்போ எங்கேயோ அட்ஜஸ்ட் பண்ணோன்னா இது பாருங்கள், இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இது வந்து டில்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இப்போ நம்ம டைட் பண்ணிக்கிட்டால் இதை டைட் பண்ணிவிட்டு இப்போது நாம் இந்த பக்கம் ஒரு நெட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த நெட்டை வந்து லூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து எப்படி வேணாலும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 360 லெவலில் அப்படியே வந்து நம்ம சுற்றி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு இது ஒரு மெத்தேடு, இது ஒரு பால், அது 3 வேன்னு சொன்னாங்கல்ல. இது டில்ட் மேலே கீழே ஒரு மெத்தேடு, இப்படி சுற்றுறது ஒரு மெத்தேடு. அதுக்கப்புறம் இதை நம்ம திருப்பியும் நீங்கள் எந்த அளவுன்னு பாயிண்ட் வச்சு நம்ம டைட் பண்ணிட்டா நமக்கு வந்து நகராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து நான் லாக் பண்ணிடுறேன். டைட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்க்ரூ மாதிரி தந்துருக்காங்களா, இதை வந்து லூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு போர்ட்ரேட் பார்த்தீங்களா, லூஸ் பண்ணிட்டு இப்படி தூக்கி டைட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து அப்படியே ஸ்ட்ராங் ஆகிக்கும். நீங்கள் திருப்பி இப்படி இழுத்தா கூட வராது. இது வந்து போர்ட்ரேட். இது வந்து நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், டிக்டாக் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து ஷூட் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட். மொத்தம் 3 மெத்தடு நான் சொல்லியிருக்கேன்னா, இதுதான் 3 வே பால் மெத்தட் அப்படின்னு சொன்னது அவங்க. இப்போ நம்ம ஃபோனை கழட்டிடுவோம். திருப்பி இதை வந்து நம்ம அப்படியே வந்து ரிமூவ் பண்ணிக்கிறதாங்க கழட்டி. இது ஒன்றும் எவ்வளோ இந்த மாதிரி கழட்டிக்கிட்டால் முடிஞ்சு. நீங்கள் கேமரானா வந்து இதில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் அப்படியே வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஹெட்டு பார்த்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கை பிடிக்கிறதுக்கு வந்து தந்துருக்காங்க. ஈஸியாக வந்து நம்ம வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு, அதாவது ஈஸியாக நம்ம வந்து இப்போ எந்த ஷூட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து இப்படி பிடிச்சி இப்படி கஷ்டப்படணும் தேவையில்லை, நம்ம இப்படியே வந்து ஈஸியாக தூக்கி போகலாம். உண்மையிலே இது வந்து 1.5 kgன்னு சொல்கிறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு வெயிட்டுமே தெரியல, 1.5 kg மாதிரி தெரியல. உண்மையாகவே அவங்க அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, லைட் வெயிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாகவே இது வந்து லைட் வெயிட் தான், 1.5 kgலாம் இல்லை. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு தூக்கிட்டு போகிறது தந்திருக்காங்க. இப்போ நெட்டு வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து நோட் பண்ணிக்கணும். ஒரு செக்ஷனும் வந்து இப்போ நீங்கள் ஒரு செக்ஷன் வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து சப்போஸ் இந்த வந்து டில்ட்டு செக்ஷனை யூஸ் பண்ணால் லூஸ் பண்ணிட்டு இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன அட்ஜஸ்ட் பண்ணுமோ வந்து டைட் பண்ணி கரெக்டாக வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து அது ஃபிக்ஸ் ஆகும். இல்லைனா உங்களுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 வே செக்ஷன் சொல்லியிருக்காங்களா.
இங்கே பாருங்கள், இது வந்து 3-வே செக்ஷன். இதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் லேக் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட் லேக் மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி இதை இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லேக் ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் ஆகுதுங்க. ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. அதாவது இந்த கிளிப் பிளாஸ்டிக் கூட நமக்கு வந்து ரொம்பவே குவாலிட்டியாக தந்துருக்காங்க. அப்படியே ஒவ்வொன்றும் செதுக்கி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ ஹைட்டுக்கு நமக்கு வருது. இப்போது இது ஒரு ஹைட்டு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு வந்து அட்ஜஸ்ட் இந்த ஹூக் சொன்னேன் இல்லையா, ஹூக்கு இந்த இடத்துல வந்து நம்ம ஹூக் இதை வந்து பாருங்கள் இப்படி போகக்கூடாது. புரியுங்களா? நான் வந்து டைட் பண்ண விட்ருக்கேன். இப்போ நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா மேலே போகாது. புரியுதுங்களா? டைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதான் லாக்கெலாம் வந்து நம்ம கரெக்டாக வந்து பண்ணால் உண்மையிலே கரெக்டாக. இல்லைனா ஏதோ நீங்கள் ஒரு லாக் டைட் பண்ணால் முட்டா கூட நம்ம வந்து லூஸாக தெரியும், இந்த மாதிரி மேலே போகும். ஸோ இதை வந்து நம்ம வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம வந்து இந்த மாதிரி இதில் ஏதாச்சும் வந்து நம்ம மாட்டிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து இது ஹைட்டு. அது இல்லாமல் இப்போது தேர்ட் செக்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். தேர்ட் செக்ஷன் வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்ணும்போது கழட்டும் போது தான் அதே மாதிரி பாருங்கள், இங்கே வந்து பட்டன் தந்திருக்காங்க. ஸோ இந்த லாக் தந்திருக்காங்க. இது எடுத்திங்கன்னா இது வந்து இன்னமும் அப்படியே பெருசாக போகும். அதே மாதிரி தான் இந்த லாக்கும். இது ரிமூவ் பண்ணிங்கன்னா இது பாருங்கள் இன்னமும் பெருசாக அப்படியே வரும். அதே தான் இந்த லாக்கும். இதை கழட்டிங்கன்னா நமக்கு வந்து பெருசாக வரும். இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், 3 செக்ஷனும் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஹைட் வச்சு பாருங்கள் எவ்வளோ ஹைட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கரெக்டாக நமக்கு வந்து இவ்வளோ ஹைட் வந்திருக்குங்க. எல்லாம் உங்களுக்கு பார்ப்பீங்க, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது இல்லாமல் நம்ம இன்னும் இதை ஹைட் பண்ணலாம். அது எப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல நமக்கு ஒரு இல்லை இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்க்ரூ மாதிரி தந்துருக்காங்களா, இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணி நமக்கு இந்த இடத்துல ஒரு போல்ட் மாதிரி தந்துருக்காங்களா, இதை வந்து நம்ம இது வந்து லாக்கு, இந்த லாக்லேருந்து இப்படி எடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து அப்படியே மேலே வந்து அப்படியே அட்ஜஸ்ட் ஆகி மேலே போகும். இப்போ பாருங்கள், இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம ஏற்றிட்டு ஃபுல்லாக ஏற்றிட்டு பின்னாடி நம்ம இப்படி இதை வந்து இப்படி லாக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த நெட்டை வந்து டைட் பண்ணணும். இது டைட் பண்ண மாட்டிங்கன்னா நமக்கு வந்து அப்படியே இறங்கிடும். கேமரா வச்சா சல்லுன்னு இப்படி இறங்கிடும். ஸோ அதனால் நம்ம தேவையான அளவு ஃபுல்லாக அப்படி ஏற்றிட்டு இதை வந்து நம்ம லாக் பண்ணணும். லாக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சுத்தமாக இறங்காது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். இங்கே இருந்து எவ்வளோ ஹைட் போயிருக்கு பாருங்கள். இவ்வளோ ஹைட்டில் யாரும் வந்து வீடியோ எடுப்பாங்களா என்னன்னு தெரியாது. இருந்தாலும் நமக்கு வந்து இவ்வளோ ஹைட் இருக்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜ் தாங்க. ஸோ எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க பாருங்கள். நீங்கள் கீழே இறக்கும் போதோ இதே மாதிரி இதை வந்து லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து கீழே வந்து நமக்கு இறங்கிக்கும். இப்போ வந்து டைட் பண்ணுறேன். நான் ஒருத்தனே இது வீடியோ எடுக்கிறதுனால யாரும் கூட இல்லை. ஸோ நான் ஒருத்தனே ஒரே கீழே கேமரா வச்சுட்டு இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி தாங்க இதை வந்து நீங்கள் இந்த ஹூக்கை வந்து நீங்கள் வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எதாவது வந்து வேணால் மாட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இது லெக்கு கூட நமக்கு வந்து ரப்பரைஸில் தந்துருக்காங்க. இந்த ரப்பரைஸ் லெக்கு நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து தான் நமக்கு வந்து இந்த கிளிப்பு மாதிரி. நீங்கள் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணும்போதோ திருப்பி இந்த நெட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணணும். அதை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒவ்வொரு செக்ஷனாக இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாம் நம்ம வந்து ட்ரைபாடை வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி எல்லாம் ஷார்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பால் ஹெட்டுன்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோங்க இல்லையா, இது எதுக்கு யூஸ்னால், இந்த உள்ளே இதை லூஸ் பண்ணிட்டு பால் ஹெட் உள்ள பால் மாதிரி ஒன்று போயிட்டு வருதா, அந்த பப்பில் நீங்கள் வந்து சென்டர் லைனில் வச்சு டைட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து சென்டர் லெவலில் அப்படியே வச்சு நம்ம டைட் பண்ணால் இப்போது நம்ம கேமரா வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி மீன் பண்ணோம். ஸோ இந்த பப்பிள் வந்து சென்டரில் வச்சு நீங்கள் வந்து டைட் பண்ணிட்டீங்கன்னா கேமரா வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி, அது வந்து நீங்கள் சென்டராக இருக்கா என்னன்னு பார்த்து வச்சுக்கலாம். தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பப்பிள் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கேமரா வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி மீன் பண்ணுது. நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன், இதுக்கு வந்து மொபைல் மவுண்ட் வந்து இது கூட வராது. நம்ம வந்து இது வந்து தனியாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து தனியாக தான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 150 அந்த மாதிரி தான் வரும், கம்மியாக தான் வரும். நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்.
இது வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனும் தந்திருக்கேன், நீங்கள் போய் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட நம்ம வந்து ட்ரைபாடோட லிங்க்கும் வந்து பெஸ்ட் பையிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், நீங்கள் வேணால் போய் வந்து அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் இந்த ட்ரைபாடை வந்து சூஸ் பண்ணேன்னா, நான் வந்து நிறையவே அமேசானில் போய் பார்த்தாங்க. நிறைய பார்க்கும்போது நான் வந்து இது சீப் குவாலிட்டியில் கம்மி ரேட்டில் அந்த மாதிரி ட்ரைபாட்லாம் வந்துச்சு. ஸோ நான் எப்படின்னா வந்து நம்ம ஒரு டைம் வாங்குகிறோம். ஸோ நான் வந்து எனக்கு பெஸ்ட்டாகவும் வேணும், பட்ஜெட்டாகவும் வேணும், குவாலிட்டியாகவும் வேணும், எல்லாமே இருக்கும்னு நான் நினைப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த ட்ரைபாட் தாங்க என் கண்ணுக்கு மாட்டிச்சு. ஸோ இதோட காம்படிஷனாக நமக்கு வந்து கோடெக்கில் இருக்குது. நான் ஏன் கோடெக் சூஸ் பண்ணலாம், இது வந்து கோடெக் வந்து 5 kg சப்போர்ட் பண்ணுறதில்ல கோடெக், இது வந்து 5 kg வரையும் சப்போர்ட் பண்ணுது வெயிட்டு. அதே மாதிரி டிஜிடெக் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ட்ரைபாட்ஸ்லாம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து குவாலிட்டியாக வந்து தந்துட்டுருக்காங்க. ஸோ எனக்கு வந்து டிஜிடெக் பிராண்ட் அது இல்லாமல் பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து டிஜிடெக் சூஸ் பண்ணேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா அதுக்கு பெரிய டிஃப்ரெண்ட், கோடெக்குக்கும் டிஜிடெக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. இதில் வந்து நமக்கு வந்து மவுண்ட்டு வரதில்லை, மொபைல் மவுண்ட். ஆனால் அதில் வந்து நமக்கு வந்து மொபைல் மவுண்ட்டு வரும். ஸோ ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 100-200 அந்த மாதிரி தான் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. பட் ஆனால் நான் வந்து எனக்கு இதுதாங்க வந்து எனக்கு பெஸ்ட்டாக பட்டுச்சு. ஸோ மற்றபடி பெரிய டிஃப்ரெண்ட்லாம் எதுவுமே ரெண்டுத்துக்குமே இல்லை. இது வந்து எனக்கு பிடிச்சிருந்தனால நான் வந்து பர்சனலாக இது எனக்கு வந்து செட் ஆச்சு. ஸோ அதனால் நான் வாங்கிக்கிறேன். நான் வந்து எப்பவுமே ஃப்யூச்சர் வரையும் யோசிப்பேன். ஸோ நம்ம ஃப்யூச்சரில் கூட நமக்கு வந்து நல்ல லைஃப் வரணும், நமக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டான கேமரா வச்சு பண்ணும்போது கூட நமக்கு வந்து இது வெயிட் தாங்கணும், நமக்கு வந்து குவாலிட்டி எல்லாம் முக்கியம் நான் பார்ப்பேன். ஸோ அதனால் என் கண்ணுக்கு வந்து இது வந்து தெரிஞ்சு, ஸோ அதனால் மட்டுமே இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். மற்றபடி நான் கோடெக் நல்லா இல்லை, டிஜிடெக் நல்லா இருக்குது அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். ரெண்டுமே வந்து சூப்பராகவே இருக்குது. உங்களோட யூசேஜுக்கு எப்படி, நீங்கள் எப்படி ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணீங்க என்ன அப்படின்ற மாதிரி யோசித்து பார்த்து உங்களுக்கு எந்த பிராண்ட் மாதிரி பிடிக்குது, நிறைய பேர் சஜஷன் பார்த்து கேட்டு இந்த மாதிரி புரிஞ்சு நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் இப்போ வந்து பார்த்து வாங்கிக்கிங்க. எனக்கு வந்து இது செட் ஆச்சு. நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். நம்ம வந்து பெஸ்ட்டு பட்ஜெட் குவாலிட்டி எல்லாமேனா கண்டிப்பாக இந்த ட்ரைபாட் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வேணுன்னா வந்து கண்டிப்பாக வந்து போய் வந்து வாங்கிக்கலாம். மற்றபடி ஒன்றும் பெருசாலாம் நான் வந்து இது பண்ணி வாங்கலைங்க. எனக்கு இது பிடிச்சிருந்துச்சி. ஸோ இந்த பிராண்டு நமக்கு வந்து ஃப்யூச்சர் வரை யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு மட்டுமே தான் நான் வந்து இது வாங்கினேன். எதுவுமே வந்து நான் பெஸ்ட் இல்லைன்னு சொல்லலை, எல்லாமே பெஸ்ட் தான். உங்களுக்கு எது தோணுதோ, ஃப்யூச்சர் வரை எது நல்லாயிருக்கோ, உங்களோட யூசேஜுக்கு பொறுத்து எது பிடிக்குமோ, என்ன பிராண்டோ என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அந்த மாதிரிலாம் பார்த்து நீங்கள் வாங்கிக்கிங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் ட்ரைபாட் வாங்கணும், ஒரு பெஸ்ட்டு ட்ரைபாட் வாங்கணும் பட்ஜெட்டில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நான் வந்து கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். இதை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், சூப்பராக இருக்குது இந்த ட்ரைபாடு. நீங்கள் பெஸ்ட்டு 1500க்கு ஒர்த்தான ட்ரை பண்ண இதுதான். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து குவாலிட்டி இல்லாமல் வாங்கி வந்து காசை வேஸ்ட் பண்ணாங்க, வந்து சீக்கிரமாக வீணாக போய்டும். அதுக்கு இந்த மாதிரி பெஸ்ட்டாக ட்ரைபாட் வாங்கி லைஃப் லாங் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூடியூபர்ஸ் இல்லை ஃபோட்டோகிராஃபர்ஸ் இல்லை ஸ்டாஃப்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு ட்ரைபாட் வேணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க வந்து இந்த வீடியோவை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கணும் ட்ரைபாடை பற்றி. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம வந்து தரமாக மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணிவிடுங்க. நம்ம இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போய் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் ஃபாலோ பண்ணிக்கிங்க. எங்கள் ஐடி தரேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், நீங்கள் போய் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.